திமுகவை திருட்டு திமுகன்னு முதல்வர் விமர்சனம் பண்ணியிருக்காரு. தாவேக்கா வந்து அதிமுக எம்எல்ஏக்களை களவாடுதுன்னு சொல்லி எடப்பாடியார் சொல்கிறாரு. இதில் எது உண்மை? மக்கள் என்ன புரிஞ்சுக்கணும்? நீங்கள் தாவேக்கா சகோதரர் விஜயோடைய அரசு அவங்க களவாடுறதுக்குன்னு அவசியம் கிடையாது. ஓட்டுகளை களவாடினாங்களா? நான் கேட்குற முதல் கேள்வி. உங்களுக்கே தெரியும், பத்திரிகையாளர் ஊடகவியலருக்கு தெரியும், ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் 20 கோடி, சில முன்னாள் அமைச்சர்கள் தொகுதியில் 80-100 கோடி. நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை, எல்லாருக்கும் தெரியும். அப்படி நீங்கள் கூட்டணி கட்சிகள், நாங்கள் மதிமுக உட்பட நாங்கள் எல்லா இடங்கள்லையும் பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் 20 கோடி போட்டீங்க. 234 போட்டிங்கன்னா எவ்வளோ? எத்தனாயிரம் கோடிகள். அதை பயன்படுத்தி அவங்களால வெற்றி பெற முடியல. சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்குற முயற்சியில் ஈடுபட்டாங்க. அது மாத்திரம் இல்லாமல் யாருமே ஒரு நம்ப முடியாத ஒரு 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 இது சூழ்நிலை நம்ம பார்த்தோம். என்ன, திமுகவும் அதிமுக சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்குள்ள முயற்சி, அதில் பாஜகவும் சேர்ந்து இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு முயற்சி பார்க்கும்போது அது திமுக தோழர்கள் ஏற்றுக்கலை, அதிமுக தோழர்கள் ஏற்றுக்கலை. இன்னைக்கு இன்னைக்கு பல சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா பண்ணுறதுக்கு முக்கிய காரணம், முதல் காரணம், திமுகவோட ஒரு ரகசிய கூட்டணி. அதை அவங்களால ஏற்றுக்க முடியல. அதிமுக தலைவர் அண்ணன் எடப்பாடி எடுத்த முடிவை எந்த ஒரு உண்மையான ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர் சரி நிர்வாகியும் அதை ஏற்றுக்க முடியல அவங்களால. அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு நீங்கள் பல அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் பல அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், ஆளுமைகள் இன்னைக்கு பல பேர் சாரசாரையாக இன்னைக்கு தாவேக்காக்கு போகிறது முக்கியமான காரணம். எம்ஜிஆரோட விசுவாசிங்க நாங்கள், ஒரு காலமும் நாங்கள் திமுகவோட நாங்கள் கூட்டணி எப்படி நாங்கள் சேர முடியுங்கிற அந்த கணக்கின் அடிப்படையில், ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் அவங்க தாவேக்காவை சேர்றாங்க. இது ஒரு பக்கம். நீங்கள் எதுக்கு தாவேக்கா எந்த ஒரு அதாவது அவங்க ஜெயிச்ச 108 உட்பட 108 இடத்துல ஜெயிச்சிருக்கிறாங்க. சாமானியர்கள், ஆட்டோ ஓட்டுறவங்க, தண்ணிக்கேன் போடுறவங்க, பல பேர், பல எளியவர்கள் 1967 இந்த மாற்றம் நடந்தது. அப்படிப்பட்ட பல பேர் இன்னைக்கு ஜெயிச்சிருக்காங்க. ஓட்டுக்கெல்லாம் காசு இல்லை அவங்ககிட்ட. அவங்க எதுக்காண்டி இன்னைக்கு காசு கொடுத்து எம்எல்ஏக்கள் இது பண்ணணும்? சரி, எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர், மதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 பேர், அவங்க இன்னைக்கு எங்கள் சின்னத்தில் நாங்கள் போட்டி போட்டிருந்தோன்னா கட்சி தவள் அந்த சட்டத்தின்படி ஒன்று அவங்க மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுத்திருக்கலாம், இல்லை அதற்கு பயந்துக்கிட்டு அவங்க போகாமல் இருந்திருப்பாங்க. இன்னைக்கு அவங்க இன்னைக்கு விலை போயிட்டாங்க. இன்னைக்கு இது போன்ற பல செயல்பாடுகள் யார் செய்கிறாங்க? இது மாதிரி விஷயங்கள் திமுக அதிமுக அவங்க செய்கிறாங்க. தாவேக்கா ஒருபோதும் இது போன்று ஈடுபடுறதுக்கான இன்னைக்கு பல பேர் சேர்றாங்கன்னு அதுக்கு காரணங்கள் இருக்குது. யாருக்கும் இன்னும் எதுக்கான அதிமுக மாத்திரம் கிடையாது, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 150க்கு மேற்பட்ட ஒன்றிய செயலாளர்கள் இன்னைக்கு அந்த கட்சி விட்டு கிளம்பியிருக்கிறாங்க. இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் இன்னைக்கு அதிமுக அமைச்சர்கள் பார்க்கலாம், முன்னாள் அமைச்சர்கள் பார்க்கலாம், சட்டமன்ற உறுப்பினர்கள் பார்க்கலாம். திமுகலையும் கிட்டத்தட்ட 150க்கு மேற்பட்ட ஒன்றிய செயலாளர்கள், பல பகுதி செயலாளர்கள், இன்னைக்கு அந்த இளைஞர்களை சேர்ந்த பல பேர், ஆயிரக்கணக்கான பேர் இன்னைக்கு அந்த கட்சி விட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு காரணம் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மக்கள் மத்தியிலும் கிடையாது, அந்த கட்சியில் இருக்கிற அந்த தோழர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தில் மதிக்கிறேன் நான், அது அண்ணா கண்ட இயக்கம், டாக்டர் கலைஞரையான மதிக்கிறேன் நான். ஆனால் இன்றைக்கு பொறுத்தவரைக்கும் ஒரு பவர் சென்டர் கையில் இருக்கு அந்த கட்சி. இன்னைக்கு அந்த கட்சி மேலே நம்பிக்கை இழந்துட்டாங்க இன்னைக்கு பல பேர், அது தோழர்கள். என் வெற்றிக்கு பல பேர் உழைச்சிருக்கிறாங்க, நான் மதிக்கிறேன். இன்னைக்கு திமுக இருக்க பல தோழர்கள் நிர்வாகிகளை மதிக்கிறேன் நான். ஆனால் இன்னைக்கு அந்த அதிமுக திமுக தலைமையின் மீது ஒரு நம்பிக்கை இல்லாமல் ஒரு இது வரப்போய் இன்னைக்கு போறாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.